मॅम इकडून बघा ना, मी दिसतं का येत व्हिडिओमध्ये? गॅप लावला नाही दिसत. आता बघा मी दिसते. स्टँड आहे, स्टँडमध्ये ठेवलं मी, स्टँडवर ठेवले मी. आता आता ठीक आहे, दिसतंय? हां आता ठीक आहे. सुदेश இப்போ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னா, நம்ம விஜயகாந்த் என்னுடைய முதல் கணவன், காதல் கணவன், தெய்வீக கணவன். அந்த கணவனுடைய மனைவி பிரேமலதாங்கிற தேவடியா முண்டா இருக்கால, அவளுக்கு ஒரு தொம்பி சுதீஷ்னு ஒருத்தன் இருக்கான். பிரேமலதா வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு எங்கேயுமே, அதாவது ஃபர்ஸ்ட் திருமணம் முடிஞ்சது, முதல்ல திருமணம் முடிஞ்சதுக்கு உடனே 2 பேருக்கும் ஒன்றுமே நடக்கலை. என்னைய பார்க்க வர்றாங்க, குலதெய்வம் கோயில் கூட போகாமல் பாரதியை தான் நான் பார்க்க வருவேன். சினிமா தேட்டர் ஓனர் வீட்டுக்கு வர்றாங்க. ரோட்டில் நான் ஸ்கூல் கிளாஸ் விட்டு வந்து, ஷட்டன் கிளாஸ் விட்டு வந்துகிட்டு இருக்கும்போது 2 பேர் காரில் சந்திக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கையை பிடிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்துட்டாங்களான்னு பார்க்குறேன். 2 பேரும் சேர்ந்த மாதிரியே காட்டலை. அதுக்கு பதிலாக அங்கேருந்து லிங்கு என்னையே வந்து தொடுது. அவங்ககிட்ட இருந்தால, என்னது இது எப்போ நடக்குது? 2 பேருக்கும் ஒன்று நடந்த மாதிரி, ஆனால் நம்ம 2 பேருக்கு நடந்த மாதிரி காட்டுது, என்ன நடந்தது அப்படிங்கிறேன். ஐயோ அப்படின்னா, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு. அது பாரதி சொல்லாது, இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறேன். அது என்னோட கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. சொல்லவே இல்லை அப்படின்னு. என்னடா நீ அப்படின்னு. இதை வந்து அவள் கவனிச்சிட்டா. கடிச்சிட்ட உடனே 10 அப்படிங்கிறான், ஆக்ஷன் பண்ணுறான். 10 அப்படின்னா இப்படி ஆக்ஷன்ல கேட்குறோம், சொல்லவே இல்லை நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி அது அவட்ட சொல்லாத, எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை, இவளை என்னை பிடிக்கவே இல்லை, நான் அவளை தொடமாட்டேன். இது பிரேமலதா கேட்குறேன், என்ன நீங்கள் 2 பேரும் ஆக்ஷன் பேசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை நம்மளோட வாழ்க்கையை வந்து முதல்ல இவட்ட கேட்டுட்டு தான் தொடங்கணும்னு தான் நான் இவளை பார்க்க வந்திருக்கிறேன், அதான் நான் லிங்க் காட்டுது அப்படின்னு ஏதோ சமாளிக்கிறான். நான் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், அதுக்கு என்னோட ஏன் டென்ஷன் எல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன டென்ஷன்னா, நான் 10th மார்க் வாங்கியிருக்கேன் இல்லையா, குறைச்ச மார்க்கு, அந்த மார்க்கை பிரேமலாதாட்ட சொல்லக்கூடாது, அவங்க வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் 10th வெறும் 262 மார்க் வாங்கினதை, +2ல் 872 மார்க் வாங்கினதை யார்கிட்டையும் சொல்லாத, அதுக்கு மேலே என்னோட 10th மார்க்கை 400க்கு மேலே சொல்லு, +2 வந்து 1000 இதுக்கு மேலே சொல்லு அப்படின்னு நான் விஜயகாந்த் ஏற்கனவே புழுக சொல்லியிருந்தேன். அவன் சொன்னான், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதை நாங்கள் 2 பேரும் அப்புறம் உடனே எனக்கு கவனம் பூரா இங்கே போயிடுச்சு. நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். 10th திஸ்தானா அப்புறம் 10th +2 மார்க்கை பற்றி அப்புறம் பேசணுன்னே அவன் இவன் வெங்கடேஷ், டிரைவர் வெங்கடேஷ், பாரதி இப்போ உன் 10th மார்க்கு +2 மார்க்கு ரொம்ப முக்கியமா, லூஸ் ஸ்டாக் பண்ணாத, நேரம் உட்காரு, உன்னை சினிமா தேட்டர் ஓனர் உன்னையும் கூட்டு வர சொல்லியிருக்காரு, வண்டிக்குள்ள உட்காரு அப்படின்னாரு. நீ முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னா. சின்ன வண்டியில் ஏறிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன். 10ஆம் கிளாஸ்க்கு நீ என்ன சொல்லியிருக்க, 12ஆம் கிளாஸ்க்கு என்ன சொல்லியிருக்க? அவனோட வெங்கடேஷ் நல்லா நாரா அரைஞ்சாரு. ரொம்ப முக்கியம், உன் 10ஆம் கிளாஸும் 12ஆம் கிளாஸும் மார்க்கு ரொம்ப முக்கியம். திரும்ப நேரம் திரும்பி உட்காரு அப்படின்னு வெங்கடேஷ் வந்து திட்டினாரு. திருப்பி நான் நேரம் உட்காந்துக்கிட்டேன். வீடியோ சாலு. சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் அவள் பிரேமலதா வந்து சினிமா தேட்டர் ஓனர் என்னையும் கூப்பிட்டு விட்டுருக்காரு சாப்பிட்றதுக்கு. என்னையும் சாப்பிட கூப்பிட்டு விட்டோம். விருந்துக்கு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. நான் அந்த ஊர் பொண்ணு தானே, எப்போ வேணாலும் சாப்பிட போகலாமே, எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, சும்மா சாப்பிடவாம்பாங்க. அப்போ சாப்பிட வேணோடனே நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன், வண்டியிலே போயிருந்தேன். சினிமா தேட்டர் ஓனர் மனைவி இவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இங்கே எனக்கு டென்ஷன் பூரா 10th மார்க் நீ என்ன சொல்லியிருக்க, +2 மார்க் என்ன சொல்லியிருக்க, அப்போ 2 பேரும் ஒரே மார்க்கை சொல்லலாம். சரி 435 சொல்லு, அவன் தான் ஐடியா 435 சொல்லு, என்னைக்குனாலும் உன் 10th மார்க் வண்டவானம் வெளியில் தெரியதான் போகுது. அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கடையில் நாங்கள் என்ன 10 நாள் காட்டுது, அது என்னது என்கிட்ட லிங்கு காட்டுது, அப்போ உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலையா அப்படிங்கிற. பாரதி இதை பற்றி நீ பேசாத, அதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கிறது வேற, இது வேற, நீ என்ன லிங்க் ஏன்ட்ட காட்டுது, அதென்ன லிங்க் எங்கிட்ட வருது, என்ன லிங்க்கா, அந்த லிங்க்குங்கிற இங்கிலீஷ் வார்த்தையில நாங்கள் அப்போவே பேசியாச்சு. இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. இதுதான் இப்படி தான் எங்களுக்குள்ள குழப்பம். இதெல்லாம் முடிஞ்சுது. பிரேமலதா விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவனும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் போக 1 இயர் அவங்க சேரவே இல்லை, 2 பேரும் தொடவே இல்லை. அப்புறம் நான் தான் அந்த பத்திரிகையிலலாம் வரும், பிரேமலதாவும் விஜயகாந்தும் பெரிய இருக்கிறார்கள், 2 பேருக்கும் தினமும் வீட்டில் ஒரே சண்டை. பத்திரிகை எல்லாம் தினமல, அது என்ன வாரமலர், அதற்கப்புறம் ராணி, தேவி, சினிமா மலர், அப்புறம் குமுதம், ஆனந்த விகடன், இப்படி அப்போல்லாம் பழைய காலங்களெல்லாம் பத்திரிகைகள்லாம் நிறைய எல்லாரும் வாங்கி பார்ப்பாங்க. பத்திரிகையில் எந்த பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் தலைப்பில் என்ன பிரேமலதா விஜயகாந்த் 2 பேரும் பிரிய போகிறாங்க, பிரேமலதா விஜயகாந்த் பிரிய போகிறாங்க அப்படின்னே காமிச்சிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் சண்டைன்னு. அப்போல்லாம் பத்திரிகை படிக்கும்போதெல்லாம் விஜயகாந்த் ஞாபகமே இருக்காது. எனக்கு ஒரு விதமான மறதி ஞாபகம் உண்டு. அது இந்த தேவடியா முண்டைகளுக்கு பிறந்தவங்களுக்குலாம், விபச்சாரிக்கு பிறந்தவனுக்குலாம் அந்த மறதியோட தன்மையெல்லாம் புரியாது. தேவையில்லாமல் கமெண்ட்லாம் போடக்கூடாது. எனக்கு ஒவ்வொரு உலகத்துலையும் என்னுடைய தியான சக்தி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அதுக்கு பேர் மெண்டல் கிறுக்கு கிடையாது. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களே என்னை வந்துட்டு தோற்று போயிட்டாங்க. சரியா? அந்த மறதியில் நான் அப்போ கேட்பேன், யார் பிரேமலதா, யார் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் சினிமா தியேட்டர் ஓனர் என்னை கூப்பிட்டு, இந்த பாரு இந்த மாதிரி 2 பேர், யார் இந்த விஜயகாந்த் இதுன்னு. அப்போ தான் ஐயோ உனக்கு அவன் விஜயகாந்த் உன்னை தொட்டாலோ உன்கிட்ட பேசினாலோ உன் குரலை கேட்டாலோ தானே உனக்கு விஜயகாந்த் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ராஜு நீ யார் அப்படின்னு. ராஜு நீ யார் தெரியாதுன்னா அப்போ அவன் பாடுவான். அவன் ஏதோ நினைவுகள் மனதிலே மலருதே, அந்த குரலை கேட்டதுக்கப்புறம் தனிமையிலே ஒரு ராகம் ஒரு பாடு, இந்த 2 பாட்டையும் பாடின உடனே தான் விஜயகாந்தோட ஞாபகமே வரும்போது சினிமா தியேட்டர் ஓனர் பக்கத்தில் அந்த பத்திரிகை காட்டுறாரு, படிச்சுட்டு இதை பற்றி பேசு அப்படின்னு, இதை பற்றி பேசு அப்படின்னு. அப்புறம் தான் அந்த 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அப்படின்னு. நம்ம பத்திரிகையில் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கே ராஜு என்ன அப்படின்னு. எனக்கு அவளை பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி நம்ம இதை பற்றி இப்போ பேச வேண்டாம், நேரில் வா பேசலாம் வந்தான். அப்போ 91 முடிஞ்சிருச்சு, 90 முடிஞ்சு 91 ஆரம்பிக்க போகுது. அப்போது அவன்கிட்ட பேச நாங்கள் பௌர்ணமி தோறும் எப்போதும் சந்திப்போமே, பௌர்ணமி சந்திக்க போகும்போது பௌர்ணமியில் காவேரி அவனுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமும் நாங்கள் பௌர்ணமி சந்திப்போம். நான் கூடுமான வரைக்கும் இந்த பத்திரிகையெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். ஆனால் அந்த உமா வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த பத்திரிகை படிக்கும்போது தான் நான் பார்த்தேன். பத்திரிகை பார்த்த உடனே நிறைய பத்திரிகைகளை வந்த உடனே, தொடர்ந்து பத்திரிகைகள் வந்த உடனே தான் எனக்கு நீ இந்த மாதிரி கண்டுக்காமல் இருக்கே, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா என்னெல்லாம் கேட்குறாரு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த சப்ஜெக்டை பற்றி பேசும்போது தான் நாங்கள் பௌர்ணமி நாங்கள் காதல் உணர்வில் இருக்கும்போது தான் இந்த ஜென்மத்து உறவு நம்ம 2 பேரும் செக்ஸ் வச்சுக்க முடியாது, சரீர சம்பந்தம் வச்சுக்க கூடாது, நான் சும்மா தான் அழிவுறேன், இந்த இதுக்கு காதலிச்சிட்டு இருக்கேன். எங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களை காதல்னு சொல்லி போட்டதுனால நான் சும்மா காதல் படம் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அறிவழகனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அறிவழகனையும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருக்குது, அவள் கூட நல்லா வாழ வச்சிருவேன், எங்கே இருந்தாலும் வாழ அப்படின்னு. எனக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது நான் பிரிஞ்சு போயிடுவேன். அப்புறம் சொன்னேன் நான், நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோ, அவளை அவளோட உடம்பு உறுப்புகளை எதையும் பார்க்காம எந்திரத்தனமாக அவளுக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு பிரேமலதா கொடுக்க சொன்னேன். பிரேமலதா அவள் கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. விஜயகாந்துக்கு தேவடியா முண்டை, எனக்கு இப்படிலாம் பெருசு கொடுத்தாரு, கிஃப்ட் கொடுத்தாரு, மயிறு கொடுத்தாரு, மட்டை கொடுத்தாருங்கிற அம்புடு போய் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முண்டைக்கு வாயை திறந்தா போய். இந்த குழந்தை பிறந்தாச்சு, அவள் எந்திரத்தனமாக செக்ஸ் வச்சதில் வயத்தில் குழந்தை தங்கிருச்சு. அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒரே அடி தான் விட்டேன், குழந்தை தங்கிருச்சு. பாரதி நான் உடனே தொட்டேன், உனக்கு குழந்தையே தங்கலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால தான் 1 இயர் நான் இது பண்ணடே, எனக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் உண்டுடா, அதனால தான் நான் கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன், நீ எப்போ என்னை தொட்டான்னு. அப்போ தான் 2 பேருக்கும் சண்டை வருது, சண்டை இப்படி எங்களுக்குள்ளேயே நடக்கும். அதற்கப்புறம் நீ அடுத்தவளை நீ தொட்டுட்ட, எனக்கு பிரேமலதாவோட புருஷன் எனக்கு தேவையில்லை, இப்படி தான் எங்களுக்குள்ளே சண்டை நடக்கும். அப்புறம் 92ல் அவளுக்கு குழந்தை பிறந்தாச்சு. குழந்தை 92ல் 2 பேரும் பௌர்ணமி சந்திக்கும் போது சொல்கிறேன், நான் உனக்கு கோலிக்கா தத்துவம் சொன்னேன், கோலிக்கா விளையாட்டு தத்துவம் சொன்னேன்,
அதற்கப்புறம் வந்து ஸ்கிப்பிங் விளையாடும்போது தத்துவம் சொன்னேன். கண்ணாமூச்சி சொல்லியிருந்தேன், கண்ணாமூச்சி இன்னும் வரவே இல்லை உனக்கு. அதற்கப்புறம் ஸ்கிப்பிங் விளையாட்டு, பாண்டி விளையாட்டு, நொண்டி விளையாட்டு, கோலாட்டம், இதெல்லாம் இனிமேல் தான் வரும். இப்போ பம்பரம் விளையாட்டு வரப்போகுது. எப்போ பம்பரம் வந்து நம்ம சாட்டை இல்லாத, நீ இப்போ சாட்டை இல்லாத, எப்போ பம்பரம் உண்டான காட்சி உனக்கு படத்தில் வரப்போகிறதோ அப்போவே நீ தெரிஞ்சுக்கோ நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய இது வந்தாச்சு. நான் அப்போ வருங்காலத்தை முன்னாடியே நான் சொல்லுவேன். எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே வருங்காலத்தில் நடக்கக்கூடிய, எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கதைகளெல்லாம் நான் சொல்லி எடுத்தது தான் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். படங்கள் எல்லாமே நிறைய கதைகள் நான் சொன்ன கதைகள் தான். அதெல்லாம் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வந்து வரக்கூடிய சாமிகளே சாமிகளே சொந்த கதை கேளுங்க. அதில் வந்து அவள் வந்து சந்திரனை வந்து யாரும், நிலவை யாரும் களங்கப்படுத்த முடியாது, வளர்பிறை தேய்பிரை களங்கப்படுத்த முடியாது. அவள் தங்கச்சி வந்து அதில் வந்து தங்கச்சியாக காட்டியிருப்பாங்க. உண்மையில் அவள் அக்கா தான் எனக்கு 1008 தேவடிய முண்டை கட்டி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா. காரணம் இந்த பிரேமலதாவோட அப்பா அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். இந்த பாரதியெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, அவன் வெறும் மோசம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனுக்கு சேர்ந்து தனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக 20 வயசு 23 வயசு வித்தியாசம் உள்ள அந்த பிரேமலதாங்கிற பொண்ணை, அவளுக்கு விருப்பமே இல்லைன்னாலும் அவள் வேற ஒரு பையனை காதலிச்சுட்டு இருந்த வேற இது அந்த ரூட்டை பிரித்து கட்டாயப்படுத்தி விஜயகாந்த் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சு, இதில் நான் வேற விஷயம் தெரியாமல் இவ்வளோ இப்போ குழந்தை கொடுக்க சொல்லிட்டேன். நான் குழந்தை கொடுத்துட்டேன், அடுத்த குழந்தை வேற வந்தாச்சு. அந்த குழந்தைய அழிக்காத அப்படின்னாச்சு. இந்த 2 குழந்தை தான். இனிமேல் நீ பிரேமலதா தொடக்கூடாது, செக்ஸை டீஆக்டிவேட் பண்ணி விட்டேன். இவன் பிரேமலதா தொடரவே இல்லைன்னு ஒன்று சுதீஷ் சுண்ணி எடுத்துக்கிட்டு காரில் வந்து நிற்கிறான். ஏ பாரதி இங்கே வா அப்படின்னா. என்ன அப்படின்னு, இந்த பாரு இது என்னதுன்னு பாரு அப்படின்னா. உடனே காருக்குள்ளே இப்படி எட்டி இப்படி பார்த்தேன். காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேண்ட் அப்படி ஜிப்பை அவுத்துட்டு ஜெட்டிக்குள்ளேருந்து சுண்ணியை நீட்டிக்கிட்டு தலைமுடியை பிடிச்சி அப்படி கார் அந்த கண்ணாடியோட சேர்த்து நான் அம்மிக்கிட்ட ஊம்பி விடுமுண்டேன். ஓக்கடனாலும் ரெடியாக இருக்கேன், ஊம்பறதுக்கும் ரெடியாக இருக்கேன். அவனை விஜயகாந்த் கேட்குதோடி உன்னால தான் எங்கள் அக்கா அவன் தொடவே மாட்டேங்கிறான், குழந்தைய மட்டும் கொடுப்பானா தொடமாட்டானா. அப்புறம் குழந்தைக்கு அம்மா அப்பா மட்டும்தான், குழந்தைக்கு அப்பாவா மட்டும்தான் விளையாடு. எல்லாத்துக்கும் நீ உனக்கு என்ன சுண்ணி வேணுமாடி, என் சுண்ணியில் ஊம்ப மாட்டேன். அசிங்கமாக பேசுனா அந்த சுதீஷே உனக்கு எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு. நான் மறதியில் இருந்தேன், நான் மறந்து போய் பாம்பேக்கு வந்தாலே நீ துரத்துனேன். எனக்கு உன் மோரக்கட்ட ஞாபகம் வந்தாச்சு. தேவடியா முண்டைக்கு பிறந்தவனே, உங்க அம்மா தான்டா தேவடியா. உங்க அப்பங்கிட்ட படுத்துக்கிட்டே பணத்தாசை பிடிச்சா 6 எண்ணம் பெத்தா. முதல்ல ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்த செத்து போச்சு, அது 1ஆம் நம்பர் சாத்தான். அந்த சாத்தானுடைய சிதறல்கள் தான் நீங்க பிறந்த 3 அக்காக்கள். இந்த பிரேமலதா நீ, உனக்கு எனக்கு தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்கு. அப்புறம் என்னை தனியாக கடத்திட்டு போய் தனி ரூம்ல வச்சு அடின்னு அடிச்சியே, படுக்கவான்னு சொல்லி அடிச்சியே. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. என் துணியெல்லாம் பாவடையெல்லாம் உரிச்சு அதுக்குள்ளே என்னோட குண்டாஸ் படா உன்னை அடிச்சு துவச்சு இதில் ஓடி பண்ணலடா, ஜெட்டியோட ஓடி பண்ணலடா, மானங்கிட்ட தேவடியாளுக்கு பிறந்தவனே சுதீஷ் பிரேமலதா தம்பி. என் வீடியோஸ் எல்லாம் சிபிசிஐடி பாக்குண்டா முண்டை பையில. எங்கடா உங்க 2 குழந்தைகள் எல்லாம் உன் வாரிசெல்லாம் எங்கடா சக்கா பிறக்குண்டா. சுண்ணி நீட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தேலடா, ஊம்புன்னு சொல்லிட்டு வந்தேலடா சுதீஷ் பிரேமலதா தம்பி. அப்புறம் பிரேமலதாவோட அக்கா மாப்பிள்ள, 2வது அக்கா மாப்பிள்ள விஜயகாந்த மறுமழிச்சு கூட்டிட்டு போனீங்களடா மறு வீடுக்கு. இங்க சோபால அவன் விஜயகாந்த உட்கார வச்சுட்டு ஏத்த சோபால பிரேமலதாவோட அக்காவோட மாப்பிள்ளையும் இவளும் தொடையில கை வச்சுட்டு அக்கா மாப்பிள்ள மடியில படுத்துக்கிறா, அத்தான் மடியில. ஐத்தான் எப்படி இருக்கீங்க ஐத்தான். விஜயகாந்துக்கு கோவமா வந்தது. எந்திரிச்சு வெளியில போய் நின்றுட்டான், பால்கனி பக்கம் எந்திரிச்சு வெளியில வந்து நின்றுட்டான். அங்க வந்து சொல்றான் சினிமா தியேட்டர் ஓனர் படம் ஓட்டுறோட, இதுனா அக்கா புருஷங்கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னுட்டு. அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொல்றான் அவன், பாரதி நாளைக்கு உங்க அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க அக்கா புருஷன்லாம் டிஸ்டன்ஸ்ல இரு, தள்ளியே இரு. அவன்கிட்டலாம் அத்தானா எங்களெல்லாம் அத்தையும் பேர் தான் சொல்லணும் அவளனா. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அக்காவெல்லாம் ஒருத்தன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கட்டிட்டு வந்தான்னா கண்டிப்பாக அவன் அம்மா தப்பான பொம்பளையாக தான் இருக்கும், அந்த குடும்பமே மோசமான பொம்பளையாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் களக்காட்டி கிச்சா வந்தான், சரியான பொறுக்கி. அவளுக்கு சித்ராவை எப்படி தான் பிடிச்சிருக்கோ, அந்த சித்ராவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு அந்த களக்காடு குடும்பம் அவள் ஓர்ப்பனங்கள் மச்சினிகள் ஓர்படிகள் மச்சினிகள் எல்லாம் சித்ராவை தலையில் வச்சு அடிச்சு அவளாம் ஒரு பொம்பளைன்னு. அப்போவே விஜயகாந்த் அட்வைஸ் பண்ணான், அக்கா புருஷன்ட்டெல்லாம் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு. பிரேமலதா அவள் அக்கா புருஷன்கிட்டலாம் இருந்தா, டிரைவர் வெங்கடேஷ் கூடலாம் இருந்தா, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தான். அடியே என் வீடியோ போட்டதுக்கு நீ என்னடி அந்த பையனை கதிர் பிளாக்குங்கிற பையனை அந்த மீச முருகேசன் மிரட்டி இருக்காரு. ஒரு 2 பசங்களும் என்னை பார்க்க வந்தாங்க. பாப்பாவை நாங்கள் தங்கச்சியாக ஏற்றுக்கிறோம், பாப்பா எனக்கு தங்கச்சி, பாப்பா எனக்கு உனக்கு 2 அண்ணங்க இருக்காங்க, அப்படி இப்படிலாம் உருகி பேசினான் சண்முக பாண்டியன். அதுக்கப்புறம் ஆளைய காணும் அவனை. என்ன விஜயகாந்தனை எப்படிலாம் அடிச்சு நொறுக்குனேன், அங்கே உள்ள இருந்து வீடியோ எனக்கு வரும்.
அப்பெல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப்பே கிடையாது. ஆனா என் புருஷன் ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு வாட்ஸ்அப் வச்சிருந்தான். என் புருஷன் ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி என் நம்பரை வாட்ஸ்அப் போட்டிருந்தான். ஆனா நான் டப்பா மொபைல் வச்சிருந்தேன். அப்புறம் தான் உங்க வண்டவாளம் பூரா அவனுக்கு தெரிஞ்சுது. பிரேமலதா புருஷனை விஜயகாந்த் எப்படிலாம் நீ சித்திரவதை பண்ணின, எப்படிலாம் அடிச்சுன்னு ஒருக்குன, முதுகெலும்பு அந்த சேர்ல உட்காந்துருக்கணும் காலோட எட்டி மிதிச்சு அடி, அதை வெற்றிகரமா வீடியோ வரை எடுத்து அனுப்பியிருக்கேன். இது எனக்கு என்கிட்ட வந்து கேட்கற வாட்ஸ்அப் வந்துச்சா பாத்தியா, வாட்ஸ்அப்னா என்னன்னு உன்ட்ட அப்பாவியா கேட்டேன். கொட்டு முரசு சின்ன எங்க இருந்து வந்து தெரியுமாடி, உன்னுடைய மாமனார் சாரி ஏன் மாமனார், என்னோட மாமனார் அழகர் சுவாமி நாயுடுவை சின்ன குழந்தையிலேருந்தே எனக்கு தெரியும். விஜயகாந்த் எனக்கு அறிமுகம் ஆறதுக்கு முன்னாடியே டைரக்டர் ஆல் செல்வராஜ், கோவை தம்பி, அம்மன் கிரியேஷன்ஸ் கோவை தம்பி, எல்லா சினிமா படத்துல வரக்கூடிய கதாநாயகி கேரக்டர்லாம் சில சின்ன சின்ன கேரக்டர்லாம் பஞ்சவரணம்ங்கிற பேர் வருமே, அந்த கிழக்கே போகும் ரயில்ல பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின ராதிகா, அந்த ராதிகாங்கிற பொண்ணு வருவான். அந்த பொண்ணை நீ நடிக்க வையா, ஒரு சினிமா நடிகரோட பொண்ணு ராதிகாங்கிற கேரக்டர்ல வருவா, நீ தேடு, அவளை தான் நடிக்க வைக்கணும். பாரதி ராஜா கிட்ட சொன்னதே நான் தான். பாரதி ராஜாவோட திருப்பு முனை நான் தான், பாக்கியராஜோட திருப்பு முனை நான் தான். அழகர் சுவாமி நாயுடு அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, மில்லில் பிரச்சனை இருந்தது, யாரோ சில பேர் பணமே கொடுக்காம இருந்தாங்க, அந்த பிரச்சனை இருந்தது. மிஷின் ஓடாம இருந்தது, கொஞ்சம் கையில பைசா இல்லாம இருந்தது, வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை. அப்படிலாம் இருக்கும்போது ஆர் செல்வராஜ் வந்து, ஆர் செல்வராஜ், நாகராஜன், அழகர் சாமி நாயுடு இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்பதான் ஆர் செல்வராஜ் சொல்ற, என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அவ்வளோ அழகா சொல்லும், அந்த குழந்தைகிட்ட நான் கூப்பிடுறேன் அப்படின்னா, அந்த குழந்தை எங்க பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது, இந்த பால்வாடி போயிட்டு இருக்கு அந்த பாப்பா, ஸ்கூல்ல என்ன சேர்க்கல, பால்வாடி போயிட்டு இருக்குன்னு போது, திருமங்கலத்துல எங்க பாட்டி வீட்டில் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். அந்த பாட்டி வீட்டில் நான் என்னை வந்து அப்பெல்லாம் பால்வாடியில் 5 வயசுக்கு மேலே தானே ஸ்கூலில் சேர்ப்பாங்க. பால்வாடியில் வந்து நான் தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் ஆண்டு விழாக்கோ எதுக்கோ வந்து பொம்மை பார், புதிய பொம்மை பார் சொல்லி கொடுப்பாங்க. அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் தனியாக விட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ ஆர் செல்வராஜ், டைரக்டர் ஆர் செல்வராஜ், அழகர் சுவாமி நாயுடு, இந்த கோவை தம்பி, இன்னும் 2-3 பேர், அப்புறம் என்னை வளர்க்குற சக்கிலியர் அவரு, கடலூர் இன்ஸ்பெக்டர், மதுரை இன்ஸ்பெக்டர், ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. இந்த வருது அந்த குழந்தை அப்படின்னு. நான் அங்கேருந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த பாட்டை ஆடிக்கிட்டே வரேன். அந்த பாட்டை அப்படியே ஆடிக்கிட்டே வரேன் நான். பொம்மை பார், புதிய பொம்மை பார், தலையை ஆட்டும் பொம்மை பார், தாளம் போடும் பொம்மை பார் அப்படின்னு ஆடிக்கிட்டே வந்துட்டு, எனக்கு கிடைத்த பொம்மை போல் எதுவும் இல்லை உலகிலே அப்படின்னு சொல்லும்போது, அந்த வரி வரும்போது மட்டும் எனக்கு மட்டும் பொம்மையே இல்லையே, நான் பொம்மை இல்லாம நான் எப்படி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆட சொல்லியிருக்காளே, நான் எப்படி பொம்மையை வச்சு நான் ஆடுறது, என்கிட்டதான் பொம்மையே இல்லையே அப்படின்னு அந்த வரி வரும்போது, எனக்கு மட்டும் பொம்மை இல்லையே அப்படிம்பேன். மறுபடியும் பொம்மை பார், புதிய பொம்மை பார், தலை ஆட்டம் பொம்மை பார், தாளம் போடும் பொம்மை பார்னு ஆடுவேன். அதான் அந்த ஆடிக்கிட்டே வரத வருத்தமோட பேசுறத அந்த அந்த கும்பல் பார்த்துருச்சு நில்லு அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு அப்போ என்னை வளர்க்குற சக்கிலியரை கூட்டு வருவாங்களா, தொட்டாதானே எனக்கு, யாராவது தொட்டாலோ அடித்தாலோ மட்டும்தான் தொட்டவரை பற்றின ஞாபகம் வரும், அடித்தவரை பற்றின ஞாபகம் வரும், இல்லைன்னா குரலை வச்சு கண்டுபிடிப்பேன். அப்படி ஒரு திறமை எனக்கு இருக்கிறதுனால தான் ஆண்டவன் மறதின்னு ஒன்று கொடுப்பான், ஒரு வீக்னஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டான்னா ஒரு திறமைன்னு ஒன்று கொடுப்பான். அப்போ அந்த ஆர் செல்வராஜ் வந்து ருக்மணி அப்படின்னு வந்து அணைச்சார் என்ன. நீ யாரு செல்வலா ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டேன். ஆமா அப்படின்னு. அவர் என்னை முட்டுக்கால் போட்டு இப்படி பேசுறாரு. யசோதா வந்து கிருஷ்ணர்கிட்ட அப்படி முட்டுக்கால் போட்டு இப்படி கொஞ்சி பேசுவாள் அந்த மாதிரி. இந்த பாரு இவங்கெல்லாம் யாரும் தெரியுதா உனக்கு அப்படின்னு. அப்புறம் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் ஒருத்தர் இப்படி கண்ணத்தை பிடிப்பாங்க, ஒருத்தர் இப்படி கையை பிடிப்பாங்க, யாரும் தெரியுதானோடனே எல்லாரையும் சொல்லிடுவேன், பேரெல்லாம் சொல்லிடுவேன். என்னை வளர்த்தவர் அந்த செக்கில் இருக்காரு, அவர் தங்கம், என் செல்லம், என் ராசா அப்படின்னு என்னை கொஞ்சுவார். என் பேர் கற்பகம்னு சொல்லுவார். நீங்கள் சினிமா படத்தில் எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகரோட படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்கான்னு ஒரு கேரக்டர் வரும், கற்பகம்னு ஒரு கேரக்டர் வரும், அதுக்கப்புறம் ரேகான்னு ஒரு கேரக்டர் வரும், ஜூலின்னு ஒரு கேரக்டர். ஜூலிங்கிற பேர் வந்து சந்திரபோஸ், இசை சந்திரபோஸ் இருக்கிறால அவர் வந்து எனக்கு ஜூலின்னு பேர் வச்சாரு. ஆஷான்னு ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் ஆஷா, இன்னொன்று ஷீலா. எஸ்.ஏ. சந்திரசேகர் எனக்கு வச்ச பேர் ஆஷா, சோபா வச்ச பேர் ஷீலா, சந்திரபோஸ் வச்ச பேர் வந்து எனக்கு ஜூலி. அப்புறம் ராதான்னு ஒரு பேர் வந்து எம்.ஆர். ராதாவே வச்சாரு.
எம்ஆர் ராதா வச்சாரு. எம்ஆர் ராதா எனக்கு வச்ச பேரு ராதா. யாரு? ராதிகாவோட அப்பா. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது, போலீஸ் விடாம துரத்திட்டே வந்துச்சு. அந்த திருப்பியும் அந்த எம்ஜிஆர் சுட்டார் இல்லையா, எம்ஜிஆர் சுட்டதுக்கு அப்புறம் ஜாமீன்ல வந்தாரு. திருப்பியும் அவருக்கு அந்த 67ல நடந்தது. அதற்கப்புறம் நான் 71ல பிறக்கிறேன். 4, 5, 6 வயசுல இருந்தே என்னுடைய திறமைகள்லாம் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சாச்சு. என்னுடைய திறமையை முதல்ல கண்டுபிடிச்சது இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி. பழைய காலத்துல ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. அப்புறம் நான் பெரியவள ஆனதுக்கு அப்புறம் ஒரு சக்கரவர்த்தி வராரு. 2 சக்கரவர்த்தி லைஃப்ல உண்டு. அந்த சக்கரவர்த்தி தான் திரையுலகத்துக்கு என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினாரு. இப்படி ஒரு குழந்தை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகத்துல இருந்து வர்றவங்க எல்லாரும், திரை அரசியல், ஸ்ரீலங்கால இருந்துலாம் ஆள் வரும், அங்க இருந்துலாம் ஆள் வரும், எல்லாரும் என்கிட்ட ஜோசியம் கேட்டுட்டு போவாங்க. அப்போ பொம்மை பாருப்ப கேட்கும்போது, அம்மா நீ என்னமோ பொம்மை பார்த்துட்டு வந்தே அப்படின்னு. எனக்கு ஸ்கூல்ல பொம்மை ஆடணும்ல, என்கிட்ட பொம்மை இல்லையே, எனக்கு தான் பொம்மை இல்லையே, நான் எப்படி பொம்மை இல்லாம ஆடுறதுன்னா, உனக்கு பொம்மை தானே வேணும் உனக்கு. ஆமா சரி நாங்க உனக்கு பொம்மை வாங்கி தரோம், இப்போ நீ கோவை தம்பிக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கோவை தம்பிக்கு வந்து அந்த விஷயம் சொல்றேன். அவர் வந்து தேங்காய் இது வச்சிருக்கிறாரு. அப்பதான் அந்த இந்த பாட்டு கிழக்கே போகும் ரயில், பாலதி லாஜான்னு ஒருத்தர், பாலதி லாஜா போய் தேடு, பாலதி லாஜாவை போய் தேடு, பாலதி லாஜாட்ட போய் தேடு அப்படின்னப்ப வராது எனக்கு. அதை கோவை தம்பி சொல்றாரு, யார்கிட்ட போய் கேட்கணும் போது நிறைய இயக்குனர் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் இயக்குனர், அதுல பாரதி ராஜா மட்டும் தேடி போனாரு. இதுல பாரதி ராஜா யாரு? பாரதி ராஜா யார்? இந்த கோவை தம்பி. அவர் எனக்கு வச்ச பேரு பஞ்சவர்ணம். அதனாலதான் கிழக்கே போகும் ரயில்ல வந்து பஞ்சவர்ணம்ங்கிற கேரக்டர் வரும். அப்பதான் நான் சொல்றேன் ராதிகாங்கிற ஒரு கேரக்டர். அப்ப பாரதி ராஜா வராரு, ராதிகாங்கிற கேரக்டர் வரும். இந்த பொண்ணு சொல்றாரு இப்படிதான் வந்தது. அப்ப அழகர் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து அழகர் சுவாமி நாயுடு வண்டியில உட்கார வச்சிருக்க. யாரும் தெரியல, யாரும் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நடுவுல நான் அந்த பைக்ல உட்காந்துருக்கேன். அப்புறம் மத்தவங்க எல்லாம் தன்னோட பைக்ல எடுத்துட்டு மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அப்படி இப்படி தனித்தனியா வராங்க. சில பேர் கார்ல வராங்க. வரும்போது எல்லாரும் பொம்மை கடைக்கு போறோம். பொம்மை கடைக்கு போனா அங்க நிறைய பொம்மை. அழகர் சுவாமி நாயுடு கூட்டு போறாரு என்னைய, ஆர் செல்வராஜ் 2 பேரும் உள்ள போறோம். பின்னாடியே இவர் வராரு, இன்ஸ்பெக்டர். எல்லாரும் உள்ள அங்கங்க வந்துட்டு வா உனக்கு என்ன பொம்மை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு ஏரோப்ளைன் பொம்மை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெடிக்க போகுது, டமால் வெடிக்க போகுது, ஏரோப்ளைன் வெடிக்க போகுது அப்படின்னு. ஏரோப்ளைன் வெடிக்க போகுதா அப்படின்னோடனே அங்க ஒரு அந்த பொம்மை கடையில வந்து அந்த பொம்மை கடையில ஒரு பத்திரகாளி அம்மன் போட்டோ இருந்தது அப்படின்னு, பத்திரகாளி அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம வாமன அவதாரம் மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து வாமன அவதாரம் அந்த கொடையையும் அந்த கெண்டியும் பிடிச்சிட்டு விண்ணையும் மண்ணையும் அளந்துட்டு மகாபலி சக்கரவர்த்தி தலையில காலை வச்சுட்டு தலையில ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை எடுத்து விண்ணு மேல வைப்பார்ல, பாதார விந்தம். அடிக்கடி நான் பாதார விந்தம் சொல்லுவேனே, அதுதான் இது. அந்த ஒரு காலை வந்து அவனோட தலையிலையும் இன்னொரு காலை மேலையும் வச்சுட்டு அதை என்ன பாக்குறேன். 3 உலகையும் அளந்தான், விண்ணும் திரிலோகம், சந்திரன் திரிலோகன். அப்போ கேக்குறாங்க பத்திரகாளி திரிலோக சந்திரன் ஏரோப்ளேன் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அங்க பக்கத்துல இன்ஸ்பெக்டர் இருக்கிறார்ல, என்ன சொல்றேன் அவருக்கு வந்து நான் ஏதாவது பேசினேன்னா அவங்க எல்லாம் கவனமா கவனிப்பாங்க. நான் வரக்கூடிய ஆபத்தெல்லாம் நான் முன்னாடியே சொல்லுவேன். என்கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க, இவன் ஒரு கிரிமினல், இவன் எங்க இருக்கான் ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு அப்படிம்பாங்க. எங்கெங்க இருந்தெல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க தெரியுமா, எங்கெங்க இருந்தெல்லாம் கான்ஸ்டபிள்ஸ் வருவாங்க, அப்புறம் பெரிய பெரிய போலீஸ் கமிஷனர்ஸ் எல்லாம் வருவாங்க, மிலிட்டரியில இருந்தெல்லாம் ஆள் வரும். இந்த மாதிரி கிரிமினல் எங்க பிடிக்கலாம் போட்டோ அவன் யூஸ் பண்ற பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்து கண்டுபிடி அப்படிம்பாங்க. நான் அந்த தரையிலெல்லாம் அந்த மண்ணெல்லாம் வரைஞ்சி பேச தெரியாம ஒளரி கொட்டுறதெல்லாம் அங்க கரெக்டா கவனமா, இவளுக்கு சா வரல, டா வரல, ரா வரல, எதிர்காலம் வரமாட்டேங்குது, நிகழ்காலம் வார்த்தை வரமாட்டேங்குது, அதெல்லாம் கோட்டு மண்டை காஞ்சி நான் என்ன சொல்ல வரேங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ மெழுகுபர்த்தி கொடு அப்படின்னு மெழுகுபர்த்தி அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி, அந்த தண்ணியில வந்து ஒரு போட்டு ட்ரன்னு ஓடுது. எனக்கு அந்த பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப மெழுகுவர்த்தி கொடு அப்படின்னு மெழுகுவர்த்தி வாங்கி அதை அப்படி கொளுத்திட்டு அந்த தண்ணி கிட்ட அப்படி கொண்டு போறேன். தண்ணிக்கிட்ட அப்படி கொண்டு போய் இப்படி பாக்குறேன், அந்த ஏரோப்ளைனையும் பாக்குறேன். ஏரோப்ளைனை அப்படி கையில வச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியில மெழுகுவர்த்தி இருக்குல்ல, மெழுகுவர்த்தி எப்படி வழிய பொதுவாகவே நம்ம மெழுகுவர்த்தி எப்படி
நல்ல டைரெக்டாக இது பண்ணோன்னா அந்த மெழுகுவர்த்தி உருகி அந்த உருகல்லையே அந்த நெருப்பு வந்து அணைஞ்சு போகும். ஆனால் அந்த ஏரோப்ளேனை பார்த்துக்கிட்டே நான் இதையும் நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பத்திரகாளியும் பார்க்குறேன், அந்த திரிலோகச்சந்தர் அந்த இதையும் பார்க்குறேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அந்த நெருப்பு அணையவே இல்லை. பிளேன் வெடிக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அதுதான் ராணி சந்திரா திரிலோகச்சந்தர் படம் வெடிச்சது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வேகமா அந்த பொம்மை பத்தி இது அப்புறம் இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்த சம்பவம். அப்ப இவர் போயிட்டு வா நம்ம பொம்மை, இவரு இன்ஸ்பெக்டர் அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. எப்படி தடுக்கலான்னு இவர் உடனே போன் போட போறாரு. ஃபிளைட்டு கிளம்புது, யார் எங்கெங்க கிளம்புறாங்க, அந்த ஃபிளைட் எல்லாம் நிப்பாட சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரு மற்றவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அலர்ட் பண்ண போறாரு. வா நம்ம பொம்மை வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாங்க பொம்மை வாங்க போனா அங்க எனக்கு கொட்டுமரசு பொம்மை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த புதிய பொம்மை பார், தலையாட்டும் பொம்மை பார், எனக்கு தலையாட்டும் பொம்மை பார், நான் அதில் வர்றேன், எனக்கு தலையாட்டு பொம்மை கூட அப்படின்னு. அதில் அப்படி இப்படி தலையாட்டு பொம்மை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்தாரு ஆர் செல்வராஜ். இவர் என்ன பண்ணாரு, தாளம்போடு பொம்மை தான் பாருன்னு ஒரு வரி வருதுல்ல, தாளம்போடு பொம்மை பாருன்னு சொல்லிட்டு அவர் கொட்டுமுரசு பொம்மையை அழகர்சாமி நாயுடு தான் எடுத்துட்டு வர்றாரு. நான் எடுத்துட்டு வந்துட்டு, என்ன நாயுடு சார் நீங்க கொட்டுமேளம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, கொட்டுமுரசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து நாயுடு சார் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நாயுடு சார் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான தலையாட்டு பொம்மை வச்சிருக்கேன், தாளம் போடும் பொம்மை பார், அந்த பறிக்கு தக்கன அவங்க பொம்மையை தேடுறாங்க. அப்போ அந்த கொட்டுமுரசு இது எப்படி அப்படிங்கிற கீ கொடுக்குறாரு. அதான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்து. என்னை விட அழகர் சுவாமிக்கு தான் அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பொம்மை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வச்சுக்கிறியா அப்படி, சரி நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து எனக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தாளம் போடும் பொம்மை பாரு, அந்த தலையாட்டு அந்த ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் இப்படி வச்சுப்போம்ல பொம்மை பாப்பா மாதிரி, எனக்கு அந்த பாப்பா பொம்மை வேணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு உடனே போய் உள்ள போயிட்டு பாப்பா பொம்மை எடுத்துட்டு வந்தாரு. 3 பொம்மையை வச்சுக்கிட்டேன். 3 பொம்மையை வச்சுட்டு போலாமா அப்படின்னு. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு அப்பதான் விஜயகாந்தை பத்தி பேசுறாங்க. இவருக்கு ஒரு பையன் உண்டு, ராஜுன்னு ஒரு பையன், அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, சரி பண்றியா அப்படின்னு. உடனே நான் அடுத்த வாரம் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இருந்தால் நான் ஊருக்கு போயிடுவேனே அப்படின்னு. எந்த ஊருக்கு போயிடுவேன், அந்த மாதிரி கிருஷ்ணாபுரம் வந்துடுவேன் அப்படி. என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறீங்களா, பிணத்தை எரிச்சான்ல, பிணம் எரிக்கும் போது பிணம் எரிக்கிறவனை காப்பாத்தினே இல்லையா, அப்பவே இன்ஸ்பெக்டர் உஷாராயிட்டாரு. இந்த குழந்தைக்கு வீடு எதுவும் தெரியல, இந்த குழந்தைய வந்து எங்க இருக்க வரான் கண்டுபிடிக்கணும்னு கிருஷ்ணாபுரம் கடையில் ஒரு பூரா இன்ஃபார்மர்ஸ் அலர்ட் பண்ணி வச்சுட்டாரு. தெரு இன்ஃபார்மர்ஸ் வச்சுட்டாரு. விடிய இந்த குழந்தை எங்க போகும். அப்பதான் எங்க பாட்டி கூட நான் திருமங்கலம் போறத இது பண்ணிட்டு அப்படியே அபரானந்த விலாஸ்ல இருந்து காசு வாங்கிட்டு அப்படியே அங்க இன்ஃபார்மர் வண்டி ஏறி என் பின்னாடியே வந்து என் வீடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அங்க லோக்கல் உள்ள போலீஸ் எல்லாம் சொல்லி இந்த குழந்தை இன்னைக்கு அப்பவே எனக்கு குண்டாஸ் படம் உண்டு. அந்த அவர் நிறைய சினிமா படங்களை பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்திங்கிற கேரக்டர் வரும். யாரெல்லாம் என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாருமே சக்கரவர்த்திங்கிற கேரக்டர் கொண்டு வருவாங்க. அது போக எனக்கு என்னென்ன பேர் வச்சுட்டு போறாங்களோ அந்தந்த கேரக்டர். அது போக எங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்க எல்லாருமே பஞ்சு அருணாசலம், வாலி வந்திருக்க, வாலி எனக்கு வச்ச பேர் மறிக்கொழுந்து, வைரமுத்து எனக்கு வச்ச பேர் வந்து தெய்வானை, என்னமோ தெரியல எனக்கு தெய்வானைங்கிற பேர் பிடிக்கும் அப்படின்னு தெய்வானைன்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் வி குமார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து பொன்னம்மான்னு பேர் வச்சாரு. எம்ஜிஆர் எனக்கு வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அரசியல்ல தான் இருந்தாரு. அரசியலா இருக்க சினிமா நடிகளாக தான் அந்த கருணாநிதி கூட இருந்தாரு. அப்போ அவர் நாங்கள் அந்த குறத்தி வேஷம் போட்டு அந்த இதெல்லாம் இருக்கும்போதெல்லாம் என்னை பற்றி கேள்விப்பட்டு திருப்புமுனை பண கஷ்டம் வரும்போதெல்லாம் இதுக்கெல்லாம் வரும்போது எம்ஜிஆர் என்னை சந்திக்க வந்திருக்கிறாரு. அப்புறம் எம்ஜிஆரை வந்து அரசியல் கட்சியில் சேர்றாரு. அவர் தனி கட்சியில் அதிமுக ஆரம்பிக்கும் போது எங்கள் ஊருக்காரங்க வந்து இந்த மாதிரி எம்ஜிஆரை நீ மாற்றி விடுறியா, ஜெயிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஆக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி எதிரி கும்பல்லாம் என்கிட்ட வந்து கேட்குது. அப்படிதான் முதலமைச்சர் ஆக்கினேன் இவரை. அதுக்கு முன்னாடி எனக்கு தங்கமணின்னு பேர் வச்சாரு. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்குயிலே இதெல்லாம் வந்து என்னோடது. அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் வி குமார் எனக்கு வச்ச பேர், அவருக்கு பண கஷ்டம்னா அப்படி ஒரு பண கஷ்டம், அந்த பண கஷ்டத்தை நான் தீர்த்து வச்சேன். அவர் வந்து எனக்கு என்ன பேர் வச்சாரு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஒருத்தரா என்னை பேர் வச்சுட்டு போவாங்க. எம்ஆர் ராதா வந்து இறந்து போகிறதுக்கு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஜாமீனில் வந்தார், என்னை பார்க்க வந்திருந்தாரு.
ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அவருக்கும் நான் அந்த மாதிரி தெரியாதமாக சுட்டுட்டேன், என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படி. நீ நான் நிறைய நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், உனக்கு ஆயுஸ் முடிய போடுறேன், நீ கவலைப்படாத. அப்படி தான் இறந்து போனார். எம்ஜிஆரை வந்து 3 தடவையும் மரணத்திலிருந்து காப்பாற்றினது நான். அப்புறம் ஒரு காலகட்டம்னு வரும்போது இல்லை அவருக்கு டைம் முடிஞ்சு வச்சு போட்டோம் அப்படின்னு, அப்படி தான் இருந்தது. அப்புறம் ஜெயலலிதா அம்மையாருக்கும் என்னை பற்றி தெரியும், அவங்களையும் நான் முதலமைச்சர் ஆக்கினது நான் தான். இப்படி எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுதீஷுங்கிற அந்த பொறுக்கி சுண்ணியை தூதுக்கி விட்டு ஊம்பவான்னு இது பண்ண கூப்பிட்டு இருக்க. நீனு ஆள் யாருன்னு தெரியாம வாழை ரொம்ப ஆட்டிட்டீங்க. வாழை இல்லை, சூனாவை ரொம்ப ஆட்டிருச்சு. நான் விஜயகாந்துக்கு கர்மம் பண்ணிட்டு வரும்போது, கர்மம் பண்ணிட்டு மாமா நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிண்டம் இதெல்லாம் கரைச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படி கிளம்புறேன். கிளம்பி வந்துட்டு நான் ஏதோ யோசில் வந்தபோது அங்கே அந்த காசியில் வந்து எதில் இருந்தேன் நான், ஹரிச்சந்திரா கட்டில் தான் நான் இருந்தேன். ஹரிச்சந்திரா மயானத்தில் தான். அதில் ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தெரியாமல் அப்படி அது என்னமோ கல்லுன்னு சொல்லிட்டு கல்லுப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சா. அங்கேருந்து ஐயோ இது மண்டபம், இது இங்கே செருப்பை கட்டிட்டு வரணுன்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டு செருப்பை கட்டிட்டு மறுபடியும் உள்ளே போனால் அங்கே ஒரு திருநங்கை உட்காந்துக்கிட்டு, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, பித்திரு பிடிச்சிருக்கு, நீ நாசமாக போவ, விளங்காம போவ, இப்படி பாவடை தூக்கிக்காண்டே தன்னை மறந்து ஏதோ ஞாபகத்தில் பித்திருக்கர்மா பண்ணிட்டு நான் படின்னு நினச்சி பசி வேற தாங்க முடியல. ரொம்ப நேரம் பசிச்சுது எனக்கு, சாப்பிடவே இல்லை. அதில் வேற கண்ணை கட்டியாச்சு, ப்ரெஷர் வேற உண்டு எனக்கு. கண்ணை கட்டியாச்சு, நான் போய் சாப்பிடணும், போயிட்டு எதையாவது குடிக்கணும், காப்பி டீயாவது குடிக்கணும். அதுக்காக வரேன். இந்த படியில் ஏறதுக்கு இந்த படியில் காலை வச்சுட்டு உடனே செருப்பை எடுத்தாச்சு. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லியாச்சு. செருப்பையும் வச்சாச்சு. நான் வாங்க பரவாயில்ல உள்ள வாங்க அப்படின்னாச்சு. திட்டுறான். இப்படி பாவடை தூக்கி காமிக்கிறான். பாரு நீ காசு கொடுத்தா அவன் பில்லி சூனியத்தெல்லாம் எடுத்து விடுறேன், நீ கொடுக்கலன்னா நீ நாசமா போவ, விளங்காம போவ, உன் புள்ள அப்படி போகும் இப்படி விடே உள்ளையெல்லாம் எனக்கு செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன புதுசாக புள்ள வரக்க பற்றி பேசுற. கடைசியில் நான் அடிக்கவே போயிட்டேன், வீடியோ எடுத்துட்டு அடிக்கவே போயிட்டேன். எனக்கு காலை சுண்ணியில் வீசிடுவேன் அப்படின்னு. அவன் என்ன வீடியோ எடுத்துட்டு நான் அடிக்க வந்த மட்டும் வீடியோ எடுக்கிறான். அவன் பேசுனதெல்லாம் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் நான் திருப்பி இது பண்ணேன். அவனோட இதை நான் மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். திருநங்கைகளுக்கு இருக்கு. அன்னைக்கு தான் என்ன ஒரு தேவையில்லாமல் திருநங்கை என்ன சண்டை போடுறாங்க போதான் நானும் விஜயகாந்த் திருநங்கைகிட்ட சாபம் வாங்கினது அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். என்ன சுதீஷே சுண்ணி ரொம்ப நீண்டுகிட்டு இருக்குண்ணே, விரைச்சிக்கிட்டு இருக்குண்ணே, அறுத்து விட்டுருவோமா உன் சுண்ணிய. அப்புறம் அவங்க அக்கா புருஷன், 2வது அக்கா புருஷன், அவன் சுண்ணியை அறுத்து விடுவோமா? துடிச்சுக்கிட்டு வருதுண்ணே. உங்களுக்குலாம் புள்ள பெத்தாச்சு, பேரம் பேத்தியை வச்சுட்டு வாழணும்னு வாழ்க்கை இல்லை, அறுத்து விட்டுக்கணும். உங்களுக்குலாம் பழைய கதையெல்லாம் மறந்து போச்சுன்னு பாரதி ஓடி போயிட்டா நீங்க நினைச்சீங்க. காமவதி உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். சுதீஷே பணத்தாசை பிடிச்சி நீ பண்ணாத பாவங்கள் கிடையாது. ஸ்ரீமதி மரணத்துக்கும் அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்துக்கும் அங்க நூல் பிடிச்சோன்னு வையேன் சுதீஷே, நீ உள்ள போவ. உன்கிட்ட இருக்கிற காசுக்கு நீ என்ன பண்ண, போலீஸ்ல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம். ஆனா நீ செஞ்ச கர்மங்கள் இருக்கு பாரு, உன் குழந்தைங்களை கண்டிப்பாக தாக்கும். நீ செஞ்ச கர்மங்கள் இருக்கு பாரு, உன் பேரம் பேத்திகளை தாக்கும். அதுவும் எனக்கு நீ செஞ்ச பாத்தியா, உன் சுண்ணியை நீட்டிக்கிட்டு உனக்கு உன் வம்சத்துல சக்கா பிறக்கும். ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம சுண்ணியும் இல்லாம பூனாவும் இல்லாம பிறக்கும். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சாபம். காலம் கடந்து சாபம் கொடுக்குறேன், ஞாபகம் வந்துட்டு கொடுக்குறேன். மானங்கிட்டான நீ எல்லாம் ஒரு தயாரிப்பாளர், பெரிய ஆளு, உனக்கு பெரிய விருது கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிரேமலதா, அப்புறம் சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன், கொட்டுமுரசு என்னோடது. அரிசி மில்லுக்கு ஓனர் மகன் விஜயகாந்தனே தெரியாம விஜயகாந்துக்கே நான் லாஜு அரிசி மில்லு அரிசி எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா உனக்கு? அது அடுத்த பதிவில் போடுறேன். இப்போதைக்கு அழகர் சாமி எனக்கு கொட்டுமேளம் பொம்மை வாங்கி கொடுத்தா இல்ல கொட்டுமுரசு பொம்மை அதோட நீ பட்டிக்கிடுவோம். கொட்டுமுரசு பொம்மைக்கும் அழகர் சுவாமிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னா அடுத்தடுத்த பதிவில். அப்புறம் சுண்ணி பத்திரம் அறுத்து விட்டுருவேன் நானு. அப்படியே தொண்டா வெட்டிட்டு உனக்கு நீ பண்ற பொறுக்கி தனத்துக்கெல்லாம் துணை போன பத்தியா உன் பொண்டாட்டி முண்டை அவ வாயில சொருகுவேன், சரியா? அப்புறம் பிரேமலதோட அக்கா புருஷன் உனக்கு இருக்கு, அடுத்தது உன் பிள்ளைகளுக்கு இருக்கு. உன்னை விட்டுருவேன், உன் பிள்ளைகளுக்கு இருக்கு. உன் குழந்தையில தான் துடிக்க தண்டிக்கணும். ஆண்டவன் தண்டிப்பான். எனக்கு நீ செஞ்ச பத்தியா அந்த பாவம் உன்னை தண்டிக்கும். ஹேமா எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டா, எந்த குண்டற்படையும் ஏவ மாட்டா, தெரியுதா? ஹேமா சாபமும் கொடுக்க மாட்டா.
ஆனா நீ செஞ்ச வினை இருக்கு பாரு என் விஷயத்துல, அது உன்னை உன் வம்சத்தை அழிக்கும். எனக்கு பின்னாடி பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாது, எந்த போலீஸும் கிடையாது. எனக்கு நான் எவனா இன்ஸ்பெக்டர் ஆக்கினா அவன் கூட என்னை வெறுத்துட்டு துப்பிட்டு போயிட்டான். அவனுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன நான் ஊருக்கெல்லாம் போனேன்னாக்கா அவனெல்லாம் சீ போட்டு போயிடுவேன். அவனுக்கு விஜயகாந்துக்கு தலை குளிச்சேன்னு தலை முழுகின மாதிரி விஜயகாந்துக்கு கர்மம் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் கல்யாண சுந்தரத்துக்கும் தலை முழுகிட்டு தான் நான் வந்துட்டேன். எப்போ என்ன நீ வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டியோ, உன்னோட குரலை கேட்க நான் ஏங்கி அழுதப்போ இது பண்ணியோ, அவனோட சப்போர்ட் கூட எனக்கு கிடையாது. என்ன எந்த பணபலமும் இல்லாமல், படைபலமும் இல்லாமல், ஆள் பலமும் இல்லாமல், ஆயுத பலங்களே என்கிட்ட கிடையாது. சரியா? அரசியல் பலம் கிடையாது. இல்லாமல் சுத்தீஷே எல்லா பலமும் உன்கிட்ட இருக்கு. சுண்ணியை பத்திரமா வச்சுக்கோ. பிரேமலதா அக்கா நீயும் பிரேமலதா அக்கா புருஷன் நீயும் உன் சுண்ணியை பத்திரமா வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கா? காசி தர்மம் நிகழ்ச்சி ஓடி போனீங்களேடா, என்னோட கரிஞ்சட்டை படை குண்டர் போலீஸ்ல வந்தானே ஓடி போனீங்கல்ல. வெக்கமால உங்களுக்கு? நீங்களா பெரிய மனுஷங்கன்னு. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன் பிள்ளைகள் உன் பேர் மெத்திகளே துப்பு. மானங்கட்டவனே.